மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூலை 18 அன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு மேற்கொண்ட அரசுமுறை பயணம் மாநில அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. இந்த பயணத்தின் போது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆளுங்கட்சி தவிக அமைச்சர்கள் இருவருமே மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து வரவேற்பளிக்காது பெரும் மரபு மீறல் மற்றும் அரசியல் நாகரிகமின்மை என்ற விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அரசு நடைமுறைகளின்படி மத்திய அமைச்சர்கள் ஒரு மாவட்டத்திற்கு வருகை தரும்போது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று வரவேற்பளிப்பது வழக்கமான மரபாகும். ஆனால் ஜூலை 18 அன்று நடந்த நிர்மலா சீதாராமனின் பயணத்தின் போது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இரு தவிக அமைச்சர்களுமே எந்தவொரு நிகழ்விலும் பங்கேற்கவில்லை. இந்த புறக்கணிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மத்தியில் உடனடியாக கவனத்தை ஈர்த்தது. சூழ்நிலையை உணர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மாவட்டத்தின் அமைச்சர்கள் ஏன் வரவில்லை, என்னை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்களா என நேரடியாகவே கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரின் இந்த கேள்வி களத்தில் இருந்த அதிகாரிகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மத்திய அமைச்சரின் கேள்வியைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாக தரப்பில் இருந்து இரு அமைச்சர்களின் அலுவலகங்களுக்கும் உடனடியாக தகவல் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் அலுவலக தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. மத்திய நிதியமைச்சரின் வருகை மற்றும் அதிகாரப்பூர்வ அட்டவணை தொடர்பான விவரங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து மிக தாமதமாகவே எங்களுக்கு வந்து சேர்ந்தன. கடைசி நேரத்தில் தகவல் அளிக்கப்பட்டதால் முன்திட்டமிட்டபடி வெளியூர் பயணங்களில் இருந்த அமைச்சர்களால் உடனடியாக திரும்பி வந்து வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த விவகாரம் வெறும் தகவல் தொடர்பு தாமதத்தோடு முடிந்துவிடவில்லை. மாவட்டத்தின் மிக உயரிய பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக இரு அமைச்சர்களும் குற்றம் சாட்டியுள்ளனராம். மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்தும் முக்கிய அதிகாரி அரசியல் தலைவர்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து இதுபோன்ற கேம்களை விளையாடி வருகிறார் என்று அமைச்சர்கள் தரப்பு கொதிப்படைந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேலிட தலைவர்களின் கவனத்திற்கு அமைச்சர்கள் இருவரும் முறைப்படி கொண்டு சென்றுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் ஒருவர் வருகை தரும்போது நிகழ்ந்த இந்த மரபு மீறல் சம்பவம் சென்னை தலைமை செயலகம் வரை எதிரொலித்துள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கா அல்லது உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட சதியா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து அமைச்சர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்ட நேரம், கடிதப் போக்குவரத்துகள் மற்றும் அன்றைய நிகழ்வுகளின் காலவரிசை குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.